உனக்கே தெரியும், உங்க அன்னைக்கு குழந்தை உண்டாகி அது வயிற்றிலே இறந்து போய் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து மேற்கொண்டு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கிட்டத்தட்ட விரக்தியாகி வாழ்க்கையோட எல்லைக்கே வந்துட்டேன். ஆனா நீ உண்டா இருக்கேன்னு கேள்விப்பட்டது எங்க காயத்துக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி இருந்துச்சு. எங்கேயோ ஏற்படுற இழப்ப எங்கேயோ சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவன் பேலன்ஸ் பண்ணிடுறான் பாத்தியா. நாங்க குழந்தை இழந்துட்டோம், உனக்கு குழந்தை உண்டாயிருக்கு, இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு இது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுமா. ஆமாமா திவ்யா, இது பெரிய குடுப்பன. எந்த காரணத்தை கொண்டோ இந்த குழந்தைய நீ இழந்துடாதம்மா. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இது சொல்ற தகுதி எனக்கு இப்போ இருக்கு. ஏன்னா அது மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் பறி கொடுத்தவ. ஆக்சுவலா குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போய் என் கூடயே வச்சு பாத்துக்கணும்ன்றது என்னோட ஐடியா, சரசோட ஆசை. ஆமா திவ்யா, நான் மாசமா இருந்தப்பதான் ஆரம்பத்துல என்ன பாத்துக்க ஆளே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சுதான் அத்தை வந்தாங்க. அது வரைக்கும் நான் தனியா கஷ்டப்பட்டேன். இங்க பாருமா, அந்த கஷ்டத்தை நீ படக்கூடாது. அதனால இப்பவே நீ கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துரு. நான் உன்னை அங்க ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன், சரியா? அம்மா அம்மா, என் மருமவளை சும்மா பாத்துட்டு போறதுக்கு தான் 2 பேரும் வந்திருக்கேன்னு பார்த்தா என் மருமவளை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு தான் 2 பேரும் வந்தியலாங்கோ. ஐயோ திவ்யா, குழந்தைய பெத்து கொடுக்கறது மட்டும்தான் உன் பொறுப்பு. அதை வளர்க்கறது, படிக்க வைக்கிறது எல்லாம் எங்க செலவு. அது இதை விட இல்ல டேஞ்சரா இருக்கு. எங்க குடும்ப வாரிசை நாங்க தூக்கி கொஞ்சம் ஆசையா இருக்கிறோம். நீங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் இல்ல இல்ல, கொஞ்ச நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த வீட்டுக்கு முதல்ல ஒரு வாரிசு வரப்போகுது. என் மருமவ முதல்ல எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுக்க போறா. அது என் அண்ணனா கூட இருக்கலாம். அதனால என் மருமவளை என் கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துக்கிடுவேன். இந்த நேரத்துல நாக்குக்கு ருசியா புளிப்பு கேக்குங்கிறதுக்காக மாங்காய் வாங்கி என் மருமவளுக்கு ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன். அதனால நான் என் மருமவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். பாத்தியா திவ்யா, உன் மாமியார் உன்ன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என் மருமகளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவேன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார். ஏம்மா மருமவளே, காலையில செக்கப்புக்கு போகணும்னு சொன்னியே, போயிட்டு வந்துட்டியா? அத்தைய கூப்பிட்டு இருந்தா அத்தை கூட ஒத்தாசிக்கு வந்திருப்பேன். டாக்டர் என்ன சொன்னாவ? குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாவளா? கண்டிப்பா நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாவ. திவ்யா, அத்தை கேக்குறாங்களே, சொல்லுமா. சொல்லு திவ்யா, டாக்டர் என்ன சொன்னாங்க? திவ்யா, ஐயோ என் மருமவ வாந்தி எடுக்கிறாளே. அது வாந்தி எடுத்துக்கிட்டு நீ சந்தோஷப்பட்டு இருக்கிற? இதே பொம்பளைங்க சமாச்சாரம். எங்க ஏரியா, நீ உள்ள வராத. ஓஹோ, அப்படியா? என்னமாச்சு? நீ போயிட்டு வா, உள்ள போ. இப்படிதான் அடிக்கடி வாமிட் எடுக்கிறாளா? ஆமா, ரொம்ப வாந்தி எடுக்கிறா. அப்பனா குழந்தைக்கு முடி ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 5வது மாசத்துல 7வது மாசத்துல மொட்டை போட்டுற வேண்டியது. போட்டுறலாம். அத்தை மாமா கிட்ட குழந்தைய கலைக்க போறேன்னு சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு நடைய கட்டலன்னு பார்த்தா திடீர்னு அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களே. எல்லா காரியமும் கெட்டு போச்சு. ஆள் அழகு என்னை போட்டு குழந்தைன்னு படுத்துறாங்களே. ஏதாவது பண்ணி கருவை கலைச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்றாங்களே. இது எப்படியாவது கலைச்சாகணும், இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். எடு. எந்த ஏரியா? இங்கதான் மேடம். ஓ,
ஹெல்மெட் எங்க? மேடம் வீடு இங்கே தான் மேடம், பக்கத்தில் இருக்கு. அதான் சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு குழம்பு வச்சு. ஹாய் சரி சரி மேடம் 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 ப்ளீஸ் மேடம். வண்டி எங்க நிறுத்திட்டு நீ போய் ஹெல்மெட் எடுத்துட்டு வா. போ 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 போ. ப்ளீஸ் மேடம். சிஸ்டரு, நம்ம சிஸ்டரு. வணக்கம் சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். என்னையா சரக்கா? என்னை எல்லாரும் எப்பவும் சரக்கு உள்ள ஆளுன்னு தான் சொல்லுவாங்க சிஸ்டர். அவங்க இந்த சரக்கு சொல்லிருப்பாங்க. உனக்கு தான் மூஞ்சில காரி துப்புனாலும் பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்வியே. ஏயா இப்பதான் ஆபீஸ் விட்டு வந்திருக்க, போறப்பவே சரக்கா? இப்போ உனக்கு குட் மார்னிங்கா? அதுலதான் எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். காலைல மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லணுமா, இல்ல ஒருத்தர் முதல் தடவையா முதல்ல பாக்குறமே அப்ப குட் மார்னிங் சொல்லணுமா? யோ, உன்னோட சில்லறத்தனமான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல டைம் இல்ல. வேணும்னா உங்க ஏஐ கிட்ட போய் கேளு. ஏய் ஏய், என்னாச்சு? எதுக்கு அழற? சிஸ்டர், இனிமே ஏஐ கிட்ட போய் எந்த டவுட்டும் கேட்க முடியாது சிஸ்டர். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் சிஸ்டர். அவர் இல்லாம இருக்கிறது என் உயிரை என்கிட்ட புடுங்குற மாதிரி இருக்குது சிஸ்டர். அந்த சோகத்தை நினைச்சு தண்ணி அடிச்சிட்டேன். ஏய், என்ன உளற? யார பத்தி சொல்லிட்டு இருக்க? என்ன சிஸ்டர் இப்படி சாதாரணமா கேக்குறீங்க? சுப்பு சார் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாரு. இனிமே யார்கிட்ட போய் நான் டவுட் கேட்பேன்? அவர் இருந்தா கேட்ட நேரத்துல கேட்டதை கொடுப்பாரு, காசா கொடுப்பாரு, லீவு கேட்டா கொடுப்பாரு, மதியானம் சோத்துக்கு பணம் கேட்டா கொடுப்பாரு, சரக்கடிக்கு அப்பப்ப காசு கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு, கடன் கேட்டா கொடுப்பாரு. ஆனா திருப்பி கேட்கவே மாட்டாரு. என் கஷ்டத்துக்கெல்லாம் ஆறுதலா இருந்த மனுஷன் உங்களை பத்தியும் அவரை பத்தியும் ஆபீஸுக்குள்ள நாங்க எவ்வளவோ பேசிப்போம். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இனிமே அதெல்லாம் முடியாது சிஸ்டர். அந்த மனுஷன் இனிமே எங்களுக்கு கிடைப்பாரா சிஸ்டர்? யோ, என்னையா உளறிட்டு இருக்க? போதை அதிகமாயிடுச்சா? சுப்பு சென்னை டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ சிஸ்டர், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சுப்பு சார் சொல்லவே இல்லையா? ஏய், எனக்கு தெரியாம அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நேத்து கூட அவரை பார்த்தேன், நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். இந்த விஷயத்த பத்தி அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஐயோ, அது நேத்து. நான் சொல்றது இன்னைக்கு. அப்போ நீ நிஜமா தான் சொல்றியா? நான் அடிக்கிற சரக்கு மேல சத்தியமா சொல்றேன். அவரு மச்சன சங்கரன்னு ஒருத்தன், அவனதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவன் ரொம்ப செல்வாக்கான ஆளு. எங்க யாரு எப்படி எப்படி பிடிச்சாலே தெரியல. சுப்பு சாருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. ஆட சுப்பு சார் காலைல வந்து டிரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுத்தாரே மேடம், நான் தான் கூடவே இருந்தேனே. ஈபி ஆபீஸ் சோகத்தை மூழ்கி கிடக்குது மேடம். ஏன் சிஸ்டர், நீங்களும் சுப்பு சாரும் க்ளோஸா இருந்தீங்களே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தீங்களே, உங்ககிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையா சிஸ்டர்? நீங்க 2 பேரும் இவ்வளவு நாள் பழகிறதுல என்ன அர்த்தம் சிஸ்டர்? அவர் உங்க கூட நல்லா பழகிட்டு இப்போ உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு சிஸ்டர். சுப்பு மாமாவை பத்தி தப்பு தப்பா பேசுன, நான் பேச மாட்டேன். இந்த லத்தி தான் பேசுறேன்.
கவிதா எங்கே நிற்கிறீங்க? காஞ்சிபுரத்தில் டியூட்டி இல்லையா? உங்களை அடிக்கடி கவனிச்சுக்க வேண்டியது ஏன் டியூட்டி தானே, அதான் அந்த டியூட்டிக்கு லீவ் போட்டுட்டு இந்த டியூட்டியை பார்க்க வந்தேன். சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன், நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கு வந்துட்டீங்களாமே? ஆமாங்க. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் அவ்வளவு அந்நியமா போயிட்டேனா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. ஏதாவது கஷ்டம் துக்கம் ஆறுதல் சொல்றதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இதுக்கு மட்டும்தான் இந்த கவிதா உங்க கண்ணுக்கு தெரியவாளா? மத்த நேரத்துல மறைஞ்சு போயிடுவாளா? ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நேத்து தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. ஆஃப்டர் ஆல் ஒரு குடிகார பியூன் சொல்லித்தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஏங்க, கோச்சிக்காதீங்க. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதே நேரத்தில் என்னோட சுச்சுவேஷன் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே சடனா நடந்துருச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. திடீர்னு எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு? அது சங்கர் தான் யார்கிட்டயோ பேசி சடனா டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தான். நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று ஆஃபீஸ் போகும்போது கூட சங்கர் என் கூடவே வந்துட்டான். அவன் கூடவே இருந்ததுனால என்னால் உங்கள்கிட்ட பேச முடியல. தனியாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த பியூன் முந்திட்டான். ஓஹோ, இப்ப புரியுது. இதெல்லாம் சங்கர் பிளானா? சங்கருக்கு நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா நான் அங்க இருக்கேன்ல, அதான். சேச்சே, அப்படிலாம் இருக்காதுங்க. என்ன மச்சானுக்கு வக்காலத்தா? ஐயா, அப்படிலாம் இல்லைங்க கவிதா. சங்கருக்கு என்னமோ திடீர்னு என் மேலே மரியாதை கூடி போச்சு. எதுக்கு நீங்கள் இபி ஆஃபீஸில் ஏஐயா இருந்து கஷ்டப்படுறீங்க, பேசாமல் என் கம்பெனிக்கு வந்துடுங்க, உங்களை சிஇஓ ஆக்கி விட்றான்னா. 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னான். கார்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கான். நான் தான் கவர்மெண்ட் ஜாப்பு, அதை விட்டுட்டு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மாதவனுக்கு எதிராக நான் என் கம்பெனியில் வேலை செஞ்சால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைலாம் போதும், அதனால் வேணான்ட்டேன். ஓ, சிஇஓ ஆக்குற அளவுக்கு சங்கருக்கு திடீர்னு என்ன அப்படி உங்க மேல அவ்வளவு அக்கறை? அது சரசுக்கு குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம், இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் அவகிட்ட அன்பா அக்கறையா அனுசரணையாக நடந்துக்கிறேன்ல, அதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்போ பொண்டாட்டி கூட பெரிய வீட்ல நல்ல வசதியா செட்டில் ஆக போறீங்க. ஆல் தி பெஸ்ட். எங்களெல்லாம் மறந்துடுங்க. உங்களை எல்லாம் மறந்தா நான் மனுஷனே இல்லைங்க. எனக்கு தெரியும், நான் உங்களை நம்புறேன். என் சுப்பு மாமா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. மாமா மனசுல நான் இருக்கேன், அவர் வாழ்க்கையில எனக்கு இடம் இருக்குன்னு நான் நம்புறேன். கவிதா, நான் நன்றி மறந்தவன் இல்லைங்க. பயன்படுத்திட்டு தூக்கி போடுற புத்தி எனக்கு கிடையாது. நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தப்ப என் பக்கத்திலே இருந்து எனக்கு ஆறுதலா என்னை காப்பாற்றணுங்க நீங்கள். உங்களை போய் நான் மறப்பேனா? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சிச்சே, நான் உங்களை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன். இப்ப என்ன, நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரீங்க, அவ்வளவுதானே? என்னையும் ரொம்ப நாளா சென்னைக்கு போக சொல்லி மேலதிகாரிங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வேலை பார்த்துட்டு இருந்த வலசர்வாக்கம் ஸ்டேஷன்ல இன்னும் ஆள் போடல. என் சீட் வேக்கண்டா தான் இருக்கு. நான் தான் பிடிவாதமா உங்களுக்காக இத்தனை நாள் காஞ்சிபுரத்திலே இருந்தேன். என்ன, நீங்க இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, நான் உங்க பின்னாடியே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ என்ன செய்வான் அந்த சங்கர்? இப்பவே டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டு கூடிய சீக்கிரமே வலசர்வாக்கம் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறேன், ஓகேவா? மாதவா, நானும் ரேகாவும் வடபழனி கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்பா. ஏம்மா, என்ன விசேஷம்? எல்லாம் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிட்டு வரதான். இல்ல, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இல்லையா, அதான். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ள போன உடனே இந்த மாதிரி எம்டி மாதவன் வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் தரிசனம் கூட்டிட்டு போவாங்க. போங்க. அம்மா, அனி, திவ்யா. திவ்யா குரல் மாதிரி இருக்கு. ஐயோ, சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாளே. ஏன் அத்த, திவ்யா உங்களை பார்க்க வந்தா இவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ, உனக்கு தெரியாதுமா, அவ இங்க வந்தாலே ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைன்னு இழுத்துட்டு வருவா.
ஐயோ இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ நான் கோயிலுக்கு வரலமா, எனக்கு நெஞ்சு படபடன்னு இருக்கு. அண்ணி. திவ்யா. ஐயோ மா 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 நீ போய் என்னன்னு கேளு. ஐயோ வா திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திவ்யா. அம்மா எங்க? அத்தை. திவ்யா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிள்ளைத்தாச்சியா இருக்க, உனக்கு ஏதாவது பலகாரம் பண்ணி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே அதுக்குள்ள வந்துட்டேம்மா. அத நானே வந்துட்டேன்லம்மா. பலகாரம்லாம் செஞ்சு கொண்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏண்ணா, இது ஏன் வீடு இல்லையா? நான் இங்க வரக்கூடாதா? உன் வீடுன்றது ராஜாவோட வீடு. ஆமா நீ ஏன் அடிக்கடி தனியா இந்த வீட்டுக்கு வர? உன் புருஷன் எங்க காணோம்? அவர் கடையில வேலையா இருக்காருன்னு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத திவ்யா. இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வரதா இருந்தா உன் புருஷனோட தான் வரணும். உன் புருஷனோட இங்க வந்து தங்கு. அவர் கிளம்பும் போது நீயே கிளம்பி போயிடு. இல்லண்ணா, அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். மா இனிமேல் உனக்கு திவ்யாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்கடி அவளை போய் பார்த்துட்டு வாங்க. அவளையே வீணா இங்க கூப்பிட்டு அலக்கழிக்கிற. மாதவா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணுடா அவ. இப்ப பிரெக்னண்டா வேற இருக்கா. இந்த நேரத்துல அம்மாவை பார்க்கணும் போலதானே இருக்கும். இல்ல ரேகா, இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷனோட தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. நான் இங்க அடிக்கடி வர்றதுனால உங்க எல்லாருக்கும் நானா இலக்காரமா இருக்குல்ல? சரி, நான் இனிமே இங்க வரமாட்டேன். இதான் கடைசி தடவை. நான் போறேன். ஐயோ திவ்யா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இந்த மாதிரி நேரத்துல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அப்புறம் என்னம்மா? இது ஏன் வீடு இல்லையா? நான் வரக்கூடாதா? நான் என்ன அனாதையா? உனக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க. யாருக்காவது என் மேல பாசம் இருக்கா? எப்ப வந்தாலும் ஆளுக்கு மாத்தி மாத்தி ஏன் வந்தன்னு கேக்குறாங்க. இதோ அண்ணி இருக்காங்களே, நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு சொல்றாங்க. ஐயோ திவ்யா, அது உன் நல்லதுக்கு தானே சொன்னா. எதுவும் வேணா இருக்கட்டும், அதுக்காக எல்லாரும் பொண்ணு எப்போ வீட்டுக்கு வரோன்னு யோசிப்பாங்க. ஆனா ஊர்லயே இந்த வீடு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆமாண்டி, எப்ப பாரு உன் புருஷன் கூடயும் மாமியார் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க. என் புருஷன் தான் அனுப்புனாரு, மாமியார் தான் அனுப்புனாங்கன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ சொன்ன அடுத்த செகண்டே உன் பின்னாடியே ஆள் வராங்க. திவ்யா எங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டான்னு நீ வந்தாலே ஐயோ எனக்கு ஒரே படபடப்பா மயக்கமா வருதுடி. சங்கர், என்ன சங்கர், வராதவ வந்திருக்கேன் வான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்ல வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கியே, அதான் யோசிச்சேன். சரி வந்ததான் வந்துட்ட, என் வயல வெளில போன்னு சொல்லாத அளவுக்கு பேசிட்டு போ. பாத்தியா, சுட சுட இப்பதான் வந்த கவர் உன்கிட்ட தான் முதல்ல காட்டணும்னு இங்க வந்திருக்கேன். புடிப்பா.